ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈரட் மூவிஸில் தமன்குமார், எம்எஸ் பாஸ்கர் நடிச்சிருக்கிற ஒரு நொடி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நொடியில் வாழ்க்கை தலைகீழ மாறலாம். நாம் ஒரு நொடியில் எடுக்கிற முடிவு இல்லை ஒரு நொடியில் நடக்கிற ஆக்சிடென்ட் நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை தரக்கூடுன்னு சொல்ல போகிறது இந்த படம். அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னு பார்க்கறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம். மதுரை பக்கத்தில் அலங்காநல்லூரை சார்ந்த சேகர் தன் மகளோட கல்யாணத்துக்காக வாங்கின கடனை கட்ட முடியாமல் தடுமாறும் போது ரியல் எஸ்டேட் மாஃபியாவாக இருக்கிற தியாகு அடாவடியாக மிரட்டி அவரோட நிலப்பத்திரத்தை வாங்கிட்டு அசலும் வட்டியமா இருக்கிற 8 லட்சத்தை 6 மாசத்துக்குள்ள கட்டிட்டு அந்த பத்திரத்தை மீட்டுக்கோன்னு சொல்லிட்டு போறான். ஆனா தியாகு அதை மினிஸ்டர் பேருக்கு மாத்துறதுக்கு பிளான் பண்றான். சேகர் எப்படியோ 8 லட்சம் பணத்தை பெரட்டிட்டு தியாகு கிட்ட இருந்து தன் பத்திரத்தை வாங்குறதுக்கு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அவரோட மனைவி 9 மணி வாக்குல அவரை காணலன்னு போலீஸ்ல புகார் கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் இளமாறன் இதை பத்தி விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போதே நகை கடையில் வேலை செய்யற பார்வதி என்ற இளம் பெண் அவ வீட்டு பக்கத்துல இருக்கிற தோப்புல கொலையாக இருக்கிறா. விசாரணையில அந்த பெண் வேலை செய்யற இடத்துல ஒருத்தன் லவ் டார்ச்சர் கொடுத்துருக்கான்னு தெரிய வருது. அவனை தேடி போனா வீட்டுல தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிருக்கான். காணாம போன சேகர் கேஸ்லயோ தியாகு அவர் எங்க வச்சிருக்கானோ என்ன செய்திருக்கானோ எதுவும் நிரூபிக்க முடியல. பார்வதி கேஸ்ல கிடைச்ச இன்னொரு துப்புல ஆணவ கொலையா இருக்குமோன்னு சந்தேகம் வருது. ஒரு கடத்துல மாறி மாறி விசாரணை நடத்தியும் கான்கிரீட்டா எந்த க்ளூவும் கிடைக்கல. இதையெல்லாம் கடந்து அந்த 2 வழக்கிலையும் குற்றவாளிய இளமாறன் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல இன்ஸ்பெக்டர் பருதி இளமாறன் ஏன் வராதுன்னு கேட்டுக்கிட்டு சேகரன் மிஸ்ஸிங் கேஸ்ல என்ட்ரி கொடுக்கறதுல இருந்து ஒரு 40 நிமிஷத்துக்கு பிரில்லியண்டாவும் விறுவிறுப்பாவும் போகுது. முதல்ல சேகருக்கு நடந்ததை விசாரணை மூலமா மெதுவா விரிவா போகும்போது அதே லொக்காலிட்டியில பார்வதி கொலை கேஸ் வந்து விடும். இதனால இந்த 2 கேஸும் ஏதோ வகையில கனெக்ட் ஆகலான்னு ஒரு சந்தேகம் வந்தாலும் நாம இன்னமும் கதையில எங்கேஜா வச்சுக்கிறதுக்கு காரணம் அது யாரால எப்படி நடந்து இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கிற ஒரு கியூரியாசிட்டியை கடைசி வரை மெயின்டைன் பண்ணதுதான். இந்த கதையில நம்ம ஃபாலோ பண்ண முடியாதபடி பல பேரை சஸ்பெக்ட்ஸா தூக்கி போடுவாங்க. அது கொஞ்சம் குழப்பம். ஆனா நமக்கு சாதாரணமா தோன்ற கேள்விகளுக்கு எல்லாம் அடுத்த சில சீன்ஸ்லயே இல்ல உடனே பதிலும் கொடுத்து நம்மள கதையோட ஒன்ற வைக்கிறாங்க. தொடர்ச்சியா விசாரணை காட்சிகள் வந்தாலும் ஒவ்வொரு விசாரணை முடிவிலும் ஒரு ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. கடைசி வரை கொலையாளி யாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடியாதபடி இருக்கிறது பெரிய பாசிட்டிவ். இதுல கதை தான் பிரதானமா இருக்கிறதால ஆர்டிஸ்டுங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வெளியே தெரியாம போற ஆபத்து இருக்கு. ஆனா பருதி இளமாறன்ற போலீஸ் அதிகாரி ரோல்ல வர தமன்குமார் நல்ல ஒரு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி கவனிக்க வைக்கிறார். அந்த ரோலுக்கு அவருடைய குரலும் ஒரு பெரிய பிளஸ். வானத்தை போல சீரியல்லையும் சட்டம் ஒரு இருட்டரில் வந்திருக்கிற தமன்குமார் பெரும்பாலும் சீரியஸாவே இருந்தாலும் ஒரு சில இடத்துல எதுக்கும் சலைச்சவே இல்லைன்னு அசால்ட்டா பதிலடி கொடுக்கறது அவர் இமேஜை இன்னும் தூக்கி நிறுத்துது. கரிமேடு தியாகுவா வேலராமமூர்த்தி கட்ட பஞ்சாயத்து செய்யற நபரா பொருத்தமா இருக்காரு. இவங்களை தவிர எம்எஸ் பாஸ்கர், ஸ்ரீரஞ்சனி, தீபா சங்கர்னு எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா எம்எஸ் பாஸ்கர் அந்த ரோலுக்கு கச்சிதமா பொருந்திருந்தாலும் சில நிமிஷங்களே வர ரோலுக்கு அவரை வீணடிக்காம வேற ஒருத்தரை போட்டிருக்கலாம். சலூன்காரரா வரவரும் நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட பெரிய மைனஸ்னா படம் 2 வேற கேஸுகளை ஒரே சமயத்தில் ஹேண்டில் பண்ற மாதிரி அமைச்சது தான். இதுல ஒரு கேஸ் புரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ள அடுத்த கேஸுக்குள்ள போய் நமக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு கதையில முழுக்க டிராவல் ஆகி இன்னொரு கதையை ஒரு சப்ளாட்டா கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். காணாம போன கேஸோட காரணத்தை நாம ஒரு விதமா எடுத்திருக்கலாம். ஆனா பார்வதியோட கேஸ் கொஞ்சம் ஜீரணிக்க முடியாம இருக்கு. ஏன்னா அவ வீட்டு பக்கத்திலே இருக்க தோப்புல தான் அநியாயமா இறந்திருக்கா. அவ கொலைகாரனை பார்த்த நிமிஷம் ஓடி இருக்கலாம், இல்ல சத்தம் போட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு ஆடு மாதிரி மாட்டிக்கிறது என்ன லாஜிக்னு தெரியல. ஓவரால் அந்த படம் பெரிய அளவில் இம்பாக்ட் பண்றதுக்கான படமா இல்லைனாலும் ஒரு டீசென்டான மர்டர் மிஸ்ட்ரி படமா அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரை சின்சியரா கிரிப்பிங்கா கடைசி வரை யார் பண்ணிருக்க கூடும்னு யோசிக்க வச்சதுக்காக நம்ம மாதிரி மர்டர் மிஸ்ட்ரி விரும்புறவங்க நிச்சயமா மிஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.